வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நபர்கள் இருக்கிறாங்கங்க சில பேர். அவங்க நாம் வாழ்க்கையில் அப்படியே மேலே முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம நிறைகளை பற்றி பேச மாட்டாங்க. நம்ம குறைகளை மட்டும் மேக்னிஃபை பண்ணி நம்ம காலை பிடிச்சி கீழே எடுத்து விட்டுருவாங்கங்க. ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு முறை இந்த மாதிரி நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அது ஒரு பெரிய பாடம்ங்க வாழ்க்கையில். அப்போ மகாத்மா காந்தியை பற்றி பேச்சு வரும்போது, உலகத்திற்கு அகிம்சையையும் சத்தியாகிரகம் போன்ற உன்னத கொள்கைகளையும் கொடுத்தவர் மகாத்மா காந்திஜி. தேசத்தின் பிதா, நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர், ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். அவருடைய பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நண்பரில் ஒருத்தர் சொல்கிறார், காந்தியை பற்றி தெரியாதாக்கும், அவர் அந்த காலத்தில் என்னென்ன பண்ணார் அவர். அவங்க அண்ணன் பிரேஸ்லெட்லேருந்து கோல்டை திருடினவரியா, வேசி விலைமாதவின் வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. வெஜிடேரியன் ஃபேமிலி, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாரு, பொய் சொல்லியிருக்கிறாரு. கோர்ட்டில் முதல்ல இங்கிலீஷ் கூட பேச தெரியல அவருக்கு. குறைகளை மட்டும் பேசுவாங்க. காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இவங்களெல்லாம் நாம் உதாசீனப்படுத்த வேண்டும், அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு முறை கிரீஷ் சந்திர கோஷ், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ரொம்ப பிடித்தமான சீடர். ரொம்ப தவறுகள் வாழ்க்கையில் செஞ்சு அதெல்லாம் தப்பு அப்படின்னு மனசார வருத்தப்பட்டு திருந்தி நல்ல ஒரு சீடரானார். அவரது பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதே நண்பர் சொன்னார், கிரீஷ் சந்திர கோஷை பற்றி தெரியாதாக்கும், அவர் பெரிய நாடகம் எழுதினவர் தான், டேரக்டர் தான், அதெல்லாம் சரிதான். ராமகிருஷ்ணருக்கு நல்ல சீடர்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிதான். ஆனால் அவர் கடந்த காலத்தை பாருங்கள். வேசி வீட்லேயே படுத்து கிடந்தவருங்க. அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் குடித்த ஒயின் பாட்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சிங்கனாக்கா எவரெஸ்ட் சிகரத்தையே தொட்டு விடும்னு சொன்ன மனுஷன். கோர்ட்டு பேர்டு, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர். இந்த மனுஷனை போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களே. இன்றைக்கி அவர் திருந்தி உன்னத நிலையை அடைந்து விவேகானந்தர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னோம்னா காதில் வாங்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போது நாம் எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு யானை கம்பீரமாக நடந்து போய்கிட்டு இருக்குங்க சாலையில். அப்போது நாய்கள் அப்படி குறைக்கும். அந்த குறைப்பொலி அந்த கம்பீரமாக நடந்து போகக்கூடிய யானையின் காதில் விழுமா? விழவே விழாது. வாழ்க்கையில் நீங்கள் இந்த யானையை போல் மெஜஸ்டிக்காக கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். குறைகளை சொல்கிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. அவங்க எப்போவுமே நம்ம காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டே இருப்பாங்க. முன்னேற விடாமல் தடுத்து விடுவார்கள். கவனமாக இருங்கள் இந்த மாதிரி நபர்களிடம் இருந்து. நண்பர்களே, வணக்கம்.